பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல பயங்கரமாக எதிரிகள் வரும். ஏசாயா 25:4 கொடுநொடி சீரல் சுவரை மோதி அடிக்கும் பெருவெள்ளத்தை போல அவ்வளோ வேகமாக வரும். அப்படி வரும்போது தேவன் உங்கள் பட்சமாக இருப்பார். உதாரணத்துக்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து அந்த நாட்டை வெற்றி கண்ட உடனே தாங்கள் கொடிய நாட்டம். நம்ம சிறு வயதில் படித்திருப்போம், சேர சோழ பாண்டியன், மீனு சின்னம், அம்பு சின்னம், அது மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். இவங்க இந்த பார்ட்டியை சார்ந்தவங்க என்று. அதுபோல ஒரு கொடியுடைய அடையாளம் என்ன? வெள்ளம் என்பது சத்துருடைய தாக்குதல், பிசாசுடைய தாக்குதல், போராட்டத்தினுடைய தாக்குதல். அப்படி தாக்கி வரும்பொழுது அவரை நம்பி அவரை சார்ந்தவர்களுக்கு, அவரை தேடுகளுக்கு கர்த்தர் இல்லை இதை நான் கையகப்படி, நான் மீட்டிருக்கேன், நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், நான் இவனுக்கு பாடுபட்டிருக்கேன், மரணமோ வறுமையோ ஏழ்மையோ சாபமோ இந்த வீட்டுக்குள்ளேயோ இந்த மனுஷனையே தொட முடியாது என்பதற்கு நான் ஆதாரம் என்று கர்த்தர் அங்கே கொடி ஏற்றுவாராம். சங்கீதம் 20:5 சங்கீதக்காரர் சொல்கிறார், எங்கள் தேவனுடைய ரட்சிப்பினாலே மகிழ்ந்து உடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவோம். ஆண்டவரே கொடியேற்றுவோம். இப்போ வீடுகளில் ஸ்டார் வைப்பாங்க, கொடியேற்றுவாங்க. வடநாடுலாம் பார்த்தா வீட்டில் கொடி அந்த மதத்தை சார்ந்த கொடிகள் பறக்கும். நாங்கள் பிலாங்ஸ் டு இந்த மாதிரி ஆளுன்னு. இதைத்தான் தேவனுடைய ரட்சிப்பு யார் இருக்கிறதோ, யார் தேவனை துதித்து மகிழ்கிறார்களோ, பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெற்றிருக்கிறார்களோ, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, அங்கே தேவன் கொடியேற்றுகிறார். சத்துரு சாபம் தொட முடியாது. அப்போ ஆவியானவர் என்ற வார்த்தை, ஆவியானவர் எந்த மனிதனை மேற்கொண்டிருக்கிறாரோ, 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கான். எங்க அப்படி சொல்லி, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான் என்று 2 பேதுரு 2:19 வாசிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 3:17 பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கே உங்களுக்கு விடுதலை. அப்போ பரிசுத்த தேவன் உங்களை ஜெயித்திருக்க வேண்டும். உங்களுடைய அறிவு, புத்தி எல்லாவற்றையும் ஜெயித்து கண்ட்ரோல் வைக்கும் போது அவர் உங்களை ஜெயிக்கிற போது அங்கே கொடியேற்றப்படுகிறது. பாவங்கள் தோற்கடிக்கப்படுகிறது, மந்திரம் தோற்கடிக்கப்படுகிறது, சாபங்கள் தோற்கடிக்கப்படுகிறது. மக்களே, தேவனுடைய கையிலே கொடுங்கள். பரிசுத்த தேவனை கூப்பிடுங்கள். ஆண்டவரே எனக்குள்ளே வாரும். கர்த்தரே ஆவியான கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டாங்க விடுதலை. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இறங்குவது அந்த மனிதன் விடுதலைப்படுகிற கெட்ட பழக்கத்திலிருந்து, கெட்ட சுபாவத்திலிருந்து அவன் விடுவிக்க தெய்வீக அன்பு அவனுக்குள்ளே வருகிறது. ஒருவேளை பிசாசு தொல்லை, மந்திரம், சூனியம் இப்படிலாம் பிடிபட்ட மக்களை தேவனுடைய ஆவி அவனை விடுவிக்கிறார். அவன் இந்த சத்தியமாக தேவன் உள்ளே வருகிற போது அது உங்களை விடுதலை செய்யும். அப்போ ஆண்டு உங்களை விடுவிக்கப்படும் போது நீங்கள் சத்துரு கையிலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய கொடி, சிலுவை கொடி உங்களுக்குள்ளே பறக்கிறது. மீண்டும் அந்த மனுஷனை சத்துரு தொட முடியாது, பாவம் தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தரே ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளே இருந்து அவனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையும் ரட்சிப்பையும் தேவன் தருவதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ரட்சிப்பை கேளுங்கள். ஆண்டவர் என்னை ரட்சியும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு ஒரு சமாதானத்தை தந்து என்னை ஆசீர்வதி என்று கேட்டு பாருங்க. ரட்சிப்பினாலே நீங்கள் மகிழ்ந்த தேவ நாமத்திலே ஒரு கொடியேற்றீர்கள். வெள்ளம் போல போராட்டங்களும் சத்துருக்கள் வந்தாலும், பெருவெள்ளம் மோதி அடித்தாலும் அந்த வீடு விழுவதில்லை. ஆமே, பெருங்காற்று பெருவெள்ளம் மோதும், போராட்டம் மோதும், கண்ணீர் மோதும், வறுமை மோதும், அது கண்மலையாக இயேசுவின் மேலே கட்டப்பட்டபடினாலே அந்த வீட்டுக்கு சேதமில்லை. என்றால் வெற்றி கொடியை தேவன் அங்கே நட்டு வைத்திருக்கிறார். மக்களே, நீங்க கலங்க வேண்டாம். ஏசாயா 59:19 தேவன் உங்கள் பக்கமாக நிற்கிறார். இதுதான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 16:8 சொல்லுகிறார், கர்த்தர் என் வலது பக்கத்திலே இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவேன். உங்களை ஒரு ஆள் அசைக்கப்படுவேன். சர்வ பூமியின் ஆண்டவர் பக்கத்தில் நிற்க விரும்புகிறார். நீங்க வருந்தி அழைங்கள், வாய் தேவனே என்று கூப்பிட்டு பாருங்கள். அவர் வருவார், விரைந்தோடி வருவார், ஒரு கண்ணியை துடைப்பார். இந்த வாக்கியத்தின்படி தெய்வங்களை ஆசிரித்து உங்களுக்காக அவர் கொடியேற்றுவாராக. God bless you.